இந்த காணொளியில் வந்து இலத்திரனியல் மின்வீழ்த்தால் தொடர்பான சிறிய அறிமுகம் இடம்பெறுகிறது. எங்களுடைய பாடத்திட்டத்துக்கு உட்பட்டதான மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் தொடர்பான ஒரு சிறிய அறிமுகம் இந்த காணொளியில் தரப்படுகிறது. முதலாவதாக மென்பொருள் என்றால் என்ன என்று நாங்கள் பார்க்க வேண்டும். மென்பொருள் என்று சொல்கிற பொழுது கணினி ஒன்றுக்கு எவ்வாறு ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு தொழிற்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்ற ஆணைகளினுடைய தொகுப்பு அல்லது கட்டளைகளின் தொகுப்பு. ஆங்கிலத்தில் சொல்வதென்று சொன்னால் கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் that tell a computer how to work. கம்ப்யூட்டர் வந்து எவ்வாறு வேலை செய்யணும் என்பதை சொல்லிக் கொடுக்கின்ற கட்டளைகளின் தொகுப்பு வந்து மென்பொருள் எனப்படும். இந்த மென்பொருள்கள் செய்திகளை பயன்படுத்தி எழுதப்பட்டிருக்கும். மென்பொருள்கள் பொதுவாக இரண்டு வகைப்படும். முதலாவது முறைமை மென்பொருள், சிஸ்டம் சாஃப்ட்வேர். முறைமை மென்பொருள் மேலும் 3 வகையாக பிரிக்கப்படும். ஒன்று வந்து பயன்பாட்டு மென்பொருள், யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர். பணி செயல்முறைமை அல்லது இயக்க முறைமை, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மூன்றாவது வகை வந்து மொழி மாற்றிகள், லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ். இந்த மொழி மாற்றிகளும் வந்து மேலும் 3 பிழைகளை கொண்டிருக்கும். ஒன்று வந்து ஒருங்கு சேர்ப்பிகள், தொகுப்பி அதாவது கம்பைலர்ஸ். மூன்றாவது வகை வந்து வரி மொழி மாற்றி, இன்டர்பிரிட்டர்ஸ். மென்பொருளின் அடுத்த வகை வந்து பிரயோக மென்பொருள்கள். ஒவ்வொரு பிரயோகத்துக்கும் அல்லது ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் வந்து வெவ்வேறான மென்பொருள்கள் பயன்படுத்தப்படும். உதாரணமாக ஒரு வீடியோ ஒன்று பார்ப்பதற்கு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் பாவிக்கப்படும். ஆவணங்கள் தயாரிப்பதற்கு ஒரு விதமான மென்பொருள்களும், எண்கணித செயற்பாடுகள் செய்வதற்கு வேறு வகையான மென்பொருட்கள், கிராஃபிக் டிசைன் சம்பந்தமான வேலைகளை செய்வதற்கு இன்னும் ஒரு வகையான மென்பொருள் பயன்படுத்தப்படும். இவ்வாறான மென்பொருட்கள் பிரயோக மென்பொருட்கள், அது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்கள் என்று சொல்லப்படும். உதாரணம் வந்து வேர்ட் ப்ராசஸிங், ஸ்ப்ரெட்ஷீட், டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் கேம்ஸ். இப்படி இப்போ எலக்ட்ரானியல் மின் எரிதால் என்கிறது வந்து ஒரு பிரயோக மென்பொருள் என்பது அடிப்படையான ஒரு விஷயம். ஆகவே மின் விரிதாள் என்பது கணித்தல் பணிகளை செம்மையாகவும் இலகுவாகவும் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பிரயோக மென்பொருள் ஆகும். சில சிறிய மற்றும் நடுத்தர கம்பெனிகள் வந்து தங்களுடைய நிதிக்கூட்டுகள் என்று சொல்கிற பொழுது லாப நட்ட கணக்கு, தங்களுடைய பட்ஜெட்டுகள் தயாரிப்பதற்கு இந்த மின்விரிதாள்களை பயன்படுத்துகிறது. மின்விரிதாள் வந்து உற்பத்தி செய்கின்ற பல நிறுவனங்கள் உலகில் காணப்படுகிறது. இதிலே மிக அடிப்படையானது மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தயாரிக்கின்றது வந்து MS எக்ஸல். அதே போல் ஆப்பிள் நிறுவனம் தயாரிக்கிற மின்விரிதாளுடைய பேர் வந்து நம்பர்ஸ். இந்த இரண்டும் வந்து லைசன்ஸ் சாஃப்ட்வேர். அதாவது அந்த லைசனுக்கு நாங்கள் ஒரு சிறு தொகையை கொடுத்து தான் அந்த சாஃப்ட்வேரை நாங்கள் பயன்படுத்த முடியும். அதே போல் அப்பாச்சி நிறுவனம் அவங்க வழங்குகிற அந்த மின்விரிதாளுக்கான பேர் ஓப்பன் ஆஃபீஸ் கேல்க். அதுபோல் இந்த டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷன் வந்து லைப்ரரி ஆஃபீஸ் கேல்க். இந்த இரண்டும் வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், அதாவது திறந்த மூல இலவச மென்பொருள். இந்த 2 மின்விரிதாள்களையும் வந்து இணையத்தின் ஊடாக இலவசமாக தலைமுறைக்கு நம்ம பயன்படுத்த முடியும். இவ்வாறு எலக்ட்ரானியல் விரிதாளை பயன்படுத்துவதால் கிடைக்கின்ற நன்மைகள் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, முதலாவது வந்து இலகுவானதும் கடினமானதுமான
கணித்தல்கள் அந்த கம்ப்யூட்டேஷனை வந்து செய்யக்கூடியதாக இருக்கும். அதே போல் நாங்கள் தரவுகளை வந்து கிராஃப் மூலமாக வரைபொருள் மூலமாக விளக்குவதற்கு வசதியாக காணப்படும். அதே போல் தரவுகளை வந்து ஒழுங்கு வரிசையில் ஒரு வரிசையாக இருக்கலாம், அது இறங்கு வரிசையில் வந்து ஒழுங்குபடுத்தி காட்டுவதற்கும் மின்வேதாள்கள் மிகவும் பயனுள்ளதாக அமையும். அதே போல் தேவையான தரவுகளை மட்டும் ஃபில்டர் பண்ணி வேறுபடுத்தி காட்ட முடியும். அதே போல் தரவுகளின் நம்பகத்தன்மையை பரிசீலித்து காட்டலாம். இதற்கு மேலிதமாக தரவுகளை வந்து ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து பாதுகாக்கின்ற ஒரு பண்பும் இங்கு காணப்படுகிறது. அதே போல் அதிகமான தரவுகளை வந்து எங்களோட எதிர்கால தேவைக்காக சேமித்து வைக்கக்கூடியதாகவும் காணப்படும். அடுத்த வினா வந்து ஏன் எக்ஸல் நாங்கள் பயன்படுத்தணும் என்று பார்க்கிற பொழுது, எக்ஸல் வந்து உலகத்தில் அதிகமான மக்கள் பயன்படுத்துகின்ற மிக பிரபலியமான ஒரு மின் விதிதால் ஆகும். அதாவது மோஸ்ட் பாப்புலர் ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். அதே போல் இதை வந்து கற்றுக்கொள்வதும் அதன்படி வேலை செய்வதும் வந்து மிக இலகுவானதாகும். இந்த எக்ஸல் வந்து பயன்படுத்துகின்ற துறை வந்து ஒரு துறையோடு வந்து அது மட்டுப்படுத்தப்படாமல் அதனுடைய பயன் அல்லது பங்களிப்பு வந்து முழு துறையிலும் வந்து வியாபித்து காணப்படும். அதாவது தரவுகளை பகுப்பாய்வு செய்தல், தரவுகளை உள்ளுதல், டேட்டா என்ட்ரி, தரவுகளை முகாமைத்துவம் செய்தல், அக்கவுண்டிங் சம்பந்தமானது, ஏற்கனவே சொன்ன பட்ஜெட்டிங், தரவுகளை பகுப்பாய்வு செய்தது, விஷுவல்ஸ் அண்ட் கிராஃப்ஸ் போன்ற இன்னொரு செயற்பாடுகளுக்கு வந்து எக்ஸல் பயன்படுத்துவதால் எங்களுடைய பாடத்திட்டத்திலையும் எக்ஸலை வந்து ஒரு சிறிய அறிமுகம் நாம் செய்துள்ளோம். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது எக்ஸல் இந்த வேர்ஷன்களை அதில் காணப்படுகின்ற இவளையும் பார்க்கின்ற பொழுது எக்ஸல் 2019 2003 வரை 2007 வரையான அந்த எக்ஸல் வேர்ஷனில் காணப்படுகின்ற ரோகளின் எண்ணிக்கை, அதேபோல் கொலம்ஸ் அவற்றின் எண்ணிக்கை, செல் அதேபோல் ஷீட் எண்ணிக்கை இங்கு தரப்பட்டுள்ளது. 2003ஆம் ஆண்டும் அல்லது அதற்கு முந்தைய எக்ஸல் வேர்ஷனில் வந்து காணப்பட்ட ரோ நிழல்களின் எண்ணிக்கை, நிறைகளின் எண்ணிக்கை, ஷீட்களின் எண்ணிக்கை காட்டப்படும். கீழே தரப்பட்டுள்ளது வந்து ஓப்பன் ஆஃபீஸ் கேல்க் வேர்ஷன் காணப்படுது. இதிலிருந்து நாங்கள் விளங்கிக்கொள்ள விஷயம் இருந்தால், பழைய வேர்ஷனை விட புதிய வேர்ஷனில் வந்து இந்த நிரல்களினது அப்புறம் நிறைகளினது செல் களங்களினது எண்ணிக்கை வந்து அதிக அளவில் காணப்படுகிறது. எக்ஸல் சாஃப்ட்வேரில் வந்து எந்த ஒரு சமன்பாட்டை எழுதுவதென்றாலும் அதை வந்து சமன், அதாவது ஈக்குவல் சைன் என்ற இந்த சமன் அடையாளத்தில்தான் வந்து நம்ம ஆரம்பிக்க வேண்டும். எக்ஸல் சாஃப்ட்வேர் நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம் வந்து சில முக்கியமான சொற்கள், அதாவது டேர்ம் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த டேர்ம் வேர்ட்ஸ் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு கணினியில் வந்து நிறுவப்பட்டிருக்கிற இலத்திரனியல் மின்விதிதாள், அதாவது எக்ஸலை ஓப்பன் பண்ணுற போது அது புக் 1 என்று தான் ஓப்பன் ஆகும். அதாவது ஒர்க் புக், பணி புத்தகம். இந்த ஒர்க் புக் வந்து நிறைய ஒர்க் ஷீட்டுகளை கொண்டிருக்கும். ஒர்க் ஷீட் வந்து நிறைய களங்களை கொண்டிருக்கும். களம்ங்கிறது வந்து செல், அதாவது நிரலையும் நிறையும் இடைவெட்டுகின்ற அந்த இடம் வந்து களம் என்று சொல்லப்படும். ஒவ்வொரு களத்துக்கும் ஒவ்வொரு கள முகவரி காணப்படும், செல் அட்ரஸ். ஒன்றுக்கும் மேற்பட்ட பக்கத்தில் இருக்கிற களங்கள் அவற்றுக்கு இருக்கிற சொல்கிறது வந்து கள வீச்சு, செல் ரேஞ்ச் சொல்லி. நாங்கள் எந்த களத்தில் எந்த செல்லில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுறோமோ அந்த செல்லுக்கு வந்து ஆக்டிவ் செல்லுன்னு சொல்லுவாங்க. அதே போல் ஏற்கனவே எழுதிய சமன்பாடுகள் அதை
அடுத்த செல்கள் கொப்பி பண்ணுறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறது வந்து ஃபில் ஹேண்டில்ஸ். ஃபில் ஹேண்டில்னு சொல்லும்போது இப்படி ஒரு பெட்டியில் கீழே பக்க கீழ் மூலையில் இப்படி ஒரு சதுரம் மாதிரி பாக்ஸ் ப்ளஸ் சைனோடு இருக்கும். இது ஃபில் ஹேண்டில். இதை ட்ராக் பண்ணி கீழே இழுக்கின்ற பொழுது மேலே உள்ள இந்த ஃபார்முலா சவுண்ட்பாடு வந்து கீழே உள்ள சொல்களிலையும் வந்து காப்பி ஆகும். இதுக்கு பயன்படுத்துகிறது வந்து ஃபில் ஹேண்டில். விண்டோஸ் வேர்ஷன், விண்டோஸ்ன்றது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த வேர்ஷன்களுக்கு ஏற்ப எக்ஸலில் வந்து திறக்கின்ற படிமுறைகள் மாறுபடும். உதாரணமாக விண்டோஸ் 8.1 வந்து எக்ஸலை திறப்பதற்கான படிமுறைகள் நாங்கள் வந்து விண்டோஸ் பட்டன் முதல் போவோம். அதுபோல் எக்ஸல் கிளிக் பண்ணி வாரத்தில் வந்து நியூங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரு பிளாங்க் ஒர்க் ஓப்பன் ஆகும். அது இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸை கொண்டு காணப்படும். இதில் இடது பக்கம் மேல் மூலையில் இருக்கிறது வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார், துரித பிரவேச கருவிப்பட்டை. இங்கே வந்து சேவ் பட்டன், இந்த ஃபைல் நேம் காணப்படும். இரண்டாவது மேலே உள்ளது வந்து டைட்டில் பார், தலைப்பு பட்டி. இங்கே இந்த தலைப்பு வந்து புக் 1 மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் காணப்படும். அதாவது நீங்கள் வழங்குகிற பெயர் வந்து முன்னாலும் அந்த மென்பொருளுடைய பெயர் வந்து அதுக்கு அதனை தொடர்ந்தும் வரும். இது வந்து தலைப்பு பட்டி. கீழே உள்ளது வந்து இது இந்த ஒன்றும் வந்து ரிபன் நாடான்னு சொல்லப்படும். வலது பக்க மூலையில், வலது பக்க மேல் மூலையில் நீல கலரில் இருக்கிறது வந்து ஹெல்ப் பட்டன். மேலே இந்த மூன்றும் வந்து கண்ட்ரோல் பட்டன். அதாவது மினிமைஸ் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, மேக்ஸிமைஸ் பண்ணுற இந்த 3 பட்டனை கொண்டிருக்கிறது வந்து கட்டுப்பாட்டு பொத்தான்கள் அல்லது கண்ட்ரோல் பட்டன் சொல்லப்படும். கீழே எஃப்எக்ஸ் இங்கே ஒரு பட்டன் காணப்படும். அது வந்து இன்சர்ட் பட்டன். மேலே டைட்டில் பாருக்கு கீழே வந்து ஃபைல், ஹோம், இன்சர்ட் இந்த பேர் காணப்படும். அந்த பேர்களுக்கு நாங்கள் சொல்வது வந்து டேப்ஸ், தத்தல்கள் என்று சொல்லுவோம். அதாவது இன்சர்ட் பட்டனுக்கு முன்னால் காணப்படுகிற நீண்ட ஒயிட் பாக்ஸ் வந்து ஃபார்முலா பார்னு சொல்கிறது, சூத்திர பட்டை. இதில் வந்து நாங்கள் சமன்பாடுகளும் ஏற்கனவே சொன்னது போல் சமன்பாடுகள் எழுதுகிற பொழுது சமன் என்கிற அடையாளத்தை கொண்டு தான் நாங்கள் ஆரம்பிப்போம். அதே போல் இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டா A, B, C இதெல்லாம் வந்து கொலம் ஒவ்வொன்றுடைய தலைப்புகள், அதாவது கொலம் ஹெட்டிங், நிரல்களின் தலைப்புகள். ரைட், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிறது A1. A1ங்கிறது வந்து ஆக்டிவ் செல், இயங்குகின்ற களம், இயங்கு களம் அல்லது இயக்கு களம். இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு சொல்ல அல்லது இலக்கத்தை நாங்கள் கீபோர்டு நாங்கள் டைப் செய்கின்ற பொழுது அந்த டைப் பண்ணுகின்ற அந்த பெயர் அல்லது இலக்கம் வந்து இங்கே தான் வந்து டைப் ஆகும். அதாவது ஆக்டிவ் செல் அங்கே தான் அது என்டர் ஆகும். இந்த ஆக்டிவ் சொல்கிற செல் அட்ரஸ் வந்து மேலே காணப்படும் A1. இது நாங்கள் சொல்வது நேம் பாக்ஸ், பெயர் பெட்டி. வலது பக்கம் மேலும் கீழும் அந்த ஒர்க் ஷீட்டை நகர்த்துவதற்கு பயன்படுத்துறது வந்து ஸ்க்ரோல் பார், வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார். அதே போல் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் உண்டு நிரல்களின் தலைப்பு மாறி இங்கே பார்த்தா வரிசைகளுக்கும் ஹெட்டிங் காணப்படும். 1, 2, 3, 4 சொல்லி இந்த ரோ வந்து நாங்கள் சொல்கிறது வந்து வரிசைகளின் தலைப்பு. அதே போல் ஏற்கனவே சொல்ல ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 என்று ஒர்க் ஷீட்டுகள் காணப்படும். அதை நாங்கள் சொல்ல வந்து ஷீட் டேப். இது ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3. இந்த ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணுகின்ற பொழுது அடுத்த ஷீட்டுகள் வந்து இன்சர்ட் ஆகி போகும். அதே போல் இந்த ஷீட் தேவையில்லைன்னு சொல்கிற பொழுது ரைட் கிளிக் பண்ணி டிலீட் கொடுக்குற பொழுது அந்த ஷீட் வந்து இல்லாமலாகும். இது வந்து ஹரிசாண்டல் டூல்பார்,
அதாவது இந்த ஒர்க் ஷீட்டை வந்து வளமும் இடமும் நகர்த்துவதற்கு பயன்படுத்தப்படும். ஷீட்டுகளுக்கு முன்னுக்கு பின்னு கொண்டு வரத்துக்கு வந்து ஷீட் டேப் அல்லது ஸ்க்ரோல் பட்டன் பயன்படுத்துவோம். இதுபோல் ஆகவும் கீழே உள்ள பட்டன் ரெண்டு வந்து மூலம் வந்து வியூ பட்டன், காட்சிப்படுத்தல் பட்டன். அதே மாதிரி இந்த ஒர்க் ஷீட்டை வந்து பெருப்பிப்பதற்கு அல்லது சிறப்பிக்கிறது காணப்படுகிறது வந்து இந்த பட்டன் வந்து ஜூம் பட்டன். இந்த ஐக்கனை வந்து வலது பக்கம் நகர்த்துகின்ற பொழுது இந்த ஒர்க் ஷீட்டை பருமன் அதிகரிக்கும், இடது பக்கம் நகர்த்துகிற பொழுது அதனுடைய பருமன் குறைவாக காணப்படும். அந்த வகையில் இந்த இன்டர்ஃபேஸில் காணப்படுகின்ற 3 முக்கியமான தத்தல்களில் முதலாவது வந்து ஹோம் டேப். இந்த ஹோம் டேப்புக்குள்ள தான் வந்து கட், காப்பி, பேஸ்ட் இதுகள் காணப்படும். அதே போல் ஃபோன் சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்வதற்கும், அதாவது ஃபோன் ஸ்டைல், அதில் சைஸ் போன்ற கலர், போல்டாக்குறதா, இட்டாலிக், அண்டர்லைன் இது சம்பந்தமான அந்த விஷயங்களை மேற்கொள்வதற்கு காணப்படும். அதே போல் அலைன்மெண்ட்ங்கிறது வந்து சென்டர் அலைன்மெண்ட், லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட் அப்படியான விஷயம் காணப்படும். அதே போல் இது வந்து மெர்ஜ் அண்ட் சென்டர்னு சொல்கிறது. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட களங்களை வந்து இணைப்பதற்கு பயன்படுத்தப்படும். மெர்ஜ் அண்ட் சென்டர். அதேபோல் நெடிய சொற்களை வந்து குறுகிய அந்த செல்லுக்குள்ளே அடக்குவதற்கு கீழே வாதம் சொன்ன இதை நாங்கள் சொல்லுவோம் வந்து ரேப் டெக்ஸ்ட். ரேப் பண்ணுறதுக்கு பயன்படுத்த ஐக்கன். அதே போல் நம்பருக்கான அந்த ஃபார்மேட் செய்வதற்கான அந்த பகுதி காணப்படும். அதே போல் சமன்பாடுகள் சோர்ட் பண்ணுவதற்கான வீடுகள் இவ்வாறு காணப்படும். அதே போல் அடுத்த டெப் வந்து இன்சர்ட் டெப். இந்த இன்சர்ட் டெப்பில் வந்து முக்கியமாக நாங்கள் வந்து இந்த சார்ட்டுகள் சம்பந்தமான, அதாவது வரைவுகளை ஆவணங்களுக்கு இணைப்பதற்கு பயன்படுத்துகிற டெப் தான் வந்து இன்சர்ட் டெப். இந்த சார்ட்டில் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் லைன் சார்ட் இருக்கும், கோட்டு வரைவு, கோலம் சார்ட் காணப்படும், பார் சார்ட் காணப்படும், பேனர் சார்ட்டுகள் காணப்படும். அதே போல் டேபிள்கள் இன்சர்ட் பண்ணுறது, குறியீடுகள் இன்சர்ட் பண்ணுறது, இணைக்கிறது, இதெல்லாம் வந்து இன்சர்ட் டெப்புக்குள்ளே இருக்கிற ஃபீச்சர்ஸ். பேஜ் லேஅவுட்டுங்கிறது வந்து அடுத்த முக்கியமான ஒரு டேப். இந்த டேப்புகளை வந்து மார்ஜின், அந்த பிரிண்ட் பண்ணக்கூடிய அந்த ஏரியாக்குரிய மார்ஜினை நாங்கள் செட் பண்ணிடும். சைஸ் A3 A4ங்கிற செலக்ட் பண்ணி கொடுப்பது. அதே போல் பிரிண்ட் சம்பந்தமான லேஅவுட்டுகளையும் இந்த பேஜ் லேஅவுட்டுகளை வந்து நாங்கள் செய்து கொள்ளலாம். அடுத்த காணொலியில் வந்து எக்ஸல் தொடர்பான சில எளிய கணித்தல்களுடன் சந்திப்போம். நன்றி.